திமுக எம்பி கனிமொழி பதவி பறிப்பா வெளியான தகவலால் தற்பொழுது அதிர்ச்சியில் திராவிட முன்னேற்றக் கழகம். நேற்று நாடாளுமன்றத்தில் நடந்த அசம்பாவிதத்தின் காரணமாக அவை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற கூட்டத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் காங்கிரஸ் இவர்கள் இருவரும் சேர்ந்து நேற்று நடந்த அசம்பாவிதத்தை பற்றி வலியுறுத்தியதன் காரணமாக மேலும் அவர்கள் மீதும் குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டன. ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளின் காரணமாக திமுக எம்பி மற்றும் காங்கிரஸ் எம்பிகள் 8 பேர் தற்பொழுது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எம்பியாக இருக்கக்கூடிய அதாவது தூத்துக்குடி எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் தொகுதியில் ஒதுக்கப்பட்ட 450 கோடி ஊழல் செய்திருப்பதாக ஏற்கனவே வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் மீண்டும் சர்ச்சைக்குள்ளான பேச்சின் காரணமாக அவர் தற்பொழுது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கான தகுந்த காரணத்தை வெளியிடாமல் இருந்தால் அவரது பதவியும் பறிபோகும் என்றும் நாடாளுமன்ற சபாநாயகர் அறிவிப்பு வெளியிட்டு தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி திமுகவின் செயல்பாடுகள் மிக மோசமாக இருப்பதாகவும் பல்வேறு கட்சி தலைவர்களும் விமர்சனம் செய்து வருகிறார்கள். இதில் திமுகவின் தலைவர் மற்றும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு பதில்களை கூறுவாரா என்றும் தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார். தற்பொழுது பரபரப்பாக நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அசம்பாவிதத்திற்கு திமுகவினர்கள் தான் காரணம் என்றும் பாஜகவில் உள்ள சில முக்கியமான அமைச்சர்கள் கூறியுள்ளனர். மேலும் திமுகவின் எம்பி கனிமொழி அவர்களின் பதவியும் காங்கிரஸ் எம்பியுமான மாணிக்கம் தாகூர் இவர்கள் பதவியும் தற்பொழுது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாகவும் இதற்கான பதில்களை சரியான முறையில் தெரிவிக்காமல் இருந்தால் அவர்களது பதவியும் பறிபோகும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இன்னும் 6 பேர் மொத்தம் 8 பேர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது. இதற்கான தகுந்த பதில்களை அந்தந்த எம்பிக்கள் கூறுவார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.